Good morning, students. Last class we discussed with reproduction in fungi. First type, asexual reproduction in fungi. Today, we are going to learn about second type of reproduction in fungi, that is called as sexual reproduction in fungi. What is sexual reproduction? So sexual means fusion of gametes. That is called a sexual type of reproduction. First type, palinogametic. So palinogametic copulations. Fusion of motile gametes is called a palinogametic copulations. So gametesல fusion நடக்கும்போது அதுல மொட்டைல் gametes எல்லாமே இணைஞ்சதுன்னா, மொட்டைல்னா என்ன மீனிங்னா மூவபிள் ஆர்கன் இருக்கிற gametes, that is called a motile gametes. ஸோ அந்த டைப் ஆஃப் gametes ஃபியூஸ் ஆகி நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, நியூ ஃபங்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, தட் இஸ் கால்டு பாலினோகேமெட்டிக் காப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோகேமி, செகண்ட் ஒன் அனைசோகேமி, தேர்ட் ஒன் ஊகேமி. ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் வித் ஐசோகேமி. ஸோ ஐசோகேமினா ஃபியூஷன் ஆஃப் மார்பாலஜிக்கலி அண்ட் பிசியோலாஜிக்கலி சிமிலர் கேமெட்ஸ். அதாவது மார்பாலஜினா அவுட்டர் ஸ்ட்ரக்சர்லயும் பிசியோலாஜிக்கல் செயல் அமைப்புலயும் ஒத்துமையா இருக்கிற ஒரே மாதிரியான இருக்கிற கேமிட்ஸ் இணையறது தான் நம்ம என்னன்னு சொல்லணும், ஐசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐசோனா என்ன மீனிங்னா சேம் அப்படின்ற மீனிங். ஸோ ஃபியூஷன் ஆஃப் மார்பாலஜிக்கலி அண்ட் பிசியோலாஜிக்கலி சிமிலர் கேமிட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் syncytium. Next we discuss with anisogamy. So aniso means fusion of morphologically or physiologically dissimilar gametes. So இந்த gametesல ரெண்டு gametes இணையும் போது ஸோ இவங்க ரெண்டு பேருமே மார்பாலஜிக்கல் புற அமைப்பு வழியாகவும் பிசியோலாஜிக்கல் செயல் சார்ந்த அமைப்புலையும் வேறுபாடா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு gametes ஃபியூஷன் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா அனைசோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா allomycetes. Then third one oogamy. So oogamy means fusion of both morphologically and physiologically dissimilar gametes. So இந்த oogamyல வந்து பாத்தீங்கன்னா fusion ஆகிற ரெண்டு gametesமே வந்து பாத்தீங்கன்னா மார்பாலஜிக்கல் வைஸ் பார்த்தாலும் பிசியோலாஜிக்கல் வைஸ் பார்த்தாலும் டோட்டலா டிஃபர் ஆவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக் ஃபார்ம்ல gametes வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு monophylla-pharis. Monophylla-pharis. So asexual reproduction. First one palinogametic copulations. So palinogametic copulation na fusion of motile gametes. So other base பண்ணி 3 types இருக்கு. First one isogamy, second one anisogamy, third one oogamy. So second type of sexual reproduction is called a gametangial contact. So what is gametangial contact? During sexual reproduction, a contact is established between antheridium and oogonium. ஸோ ரெண்டு கேமெட்னு சொன்னோம் இல்லையா, அதுல வந்து மேல் கேமெட்டை நம்ம ஆந்த்ரிடியம் அப்படின்னும் ஃபீமேல வந்து நம்ம ஊகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கான்டாக்ட் ஏற்பட்டு ஸோ அது வழியா ரீப்ரொடக்ஷன் நடந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஏ செக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்புகோ அப்படின்ற ஃபங்கை. நெக்ஸ்ட் ஒன் gametangial copulations. So what is gametangial copulations? Fusion of gametangia to from zoospore. So gametangia அப்படின்ற அமைப்பு ஜூஸ்போரோட இணையுதுன்னா fusion ஆகி ஜூஸ்போரை உருவாக்குச்சுன்னா that is called gametangial copulations அப்படின்னு சொல்றோம். So இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் mucor and rhizophus. And fourth one spermatization. What is mean by spermatization? Spermatization means in this method a uninucleated spinospores or microconidium is transferred to reproductive hyphal cell. ஸோ இந்த செல்லுல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கரு இருக்கிற இல்லைன்னா சின்னதா ஹைப்பாவோடைய கடத்தப்படக்கூடிய ரெண்டு செல்ஸும் ஃபியூஷன் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்பெர்மடைசேஷன் அப்படின்னு சொல்றோம். The best example Puccinia, then another one Neurospora. So fifth one is called somatogamy. So somatogamy means fusion of two somatic cell of the hyphae. So hyphaeல இருக்கிற ரெண்டு உடல் செல்கள், somatனா என்ன பாடி செல்ஸ் உடல் செல்கள் சொல்லுவோம். ஸோ இந்த செல்கள் இணைஞ்சி ரீப்ரொடக்ஷன் நடந்ததுதான் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா somatogamy அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் Acaricus. So sexual reproduction in fungi is
two types. First one is called a palaeomimetic copulations, and second type is called a gametangial contact. Third one, gametangial copulation. Fourth one, spermatization, and fifth one, somatogamy. So 5 types of sexual reproduction present in fungi. So next one, some example of sexual reproduction in fungi. First one, gametangial copulations. Example, Rhizophus. So ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு மேல் ஒன்னு ஃபீமேல், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கெமட்டாஞ்சியல் கான்டாக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் பொராஞ்சியம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஸோ செகண்ட் ஒன், ஸ்பெர்மட்டலைசேஷன் நியூரோஸ்போரா. ஸோ ஸ்பெர்மலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிளான்டோட பாடியில எக்ஸ்ட்ரா ஒரு அவுட்வர்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகி அதுல இருந்து நியூ ஃபங்கை ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபங்கை. கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபங்கைல ஃபங்கையோட வகைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபங்கை, ஃபர்ஸ்ட் ஒன், கிங்டம் ஃபங்கை, சப் கிங்டம், மிக்ஸோமைகோட்டா, ஊமைகோட்டா அண்ட் யூமைகோட்டா. ஸோ கிங்டம் வந்து ஃபங்கை, சப் கிங்டம் 3 இருக்கு, மிக்ஸோமைகோட்டா, ஊமைகோட்டா அண்ட் யூமைகோட்டா. ஸோ ஊமைகோட்டா இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2. ஃபர்ஸ்ட் ஒன், சைகோமைசிட்டிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைகோமைசிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பைகோமைசிட்டிஸ், செகண்ட் ஒன் சைகோமைசிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், யூமைகோட்டா ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2. ஃபர்ஸ்ட் ஒன் டியூட்ரோமைசிட்டிஸ், second one mycophycophyta. First one deuteromycetes, second one mycophycophyta. The next one ascomycetes, and last one basidiomycetes. So kingdom fungi, subkingdom 3. First one mycomycota, oomycota and eumycota. Oomycota la rendu division irukku. First one phycomycetes, second one சைகோமைசிட்டிஸ். யூமைகோட்டால 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டியூட்ரோமைசிட்டிஸ், ஆஸ்கோமைசிட்டிஸ், பெசிடியோமைசிட்டிஸ், mycophycophyta. So this is the flow chart of classification of fungi. So next slide we discuss with one by one. First one, classification of fungi. Many mycologists have attempt to classify fungi based on vegetative and reproductive characters. So fungi classify பண்றதுல நிறைய சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய vegetative and reproductive character பேஸ் பண்ணி நிறைய கிளாசிபிகேஷன் கொடுத்தாங்க. So traditionally classification categories fungi into 4 classes. So கடைசியில வந்து 4 வகையான 4 முக்கிய பிரிவுகள் வந்து இந்த ஃபங்கைல வகைப்படுத்தப்பட்டது. First one, Phycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. So once again repeat, classification of fungi. First one Phycomycetes, second one Ascomycetes, third one Basidiomycetes and fourth one Deuteromycetes. Second point, among these Phycomycetes includes fungi species of Oomycetes, Cydrydymomycetes and Zygomycetes, which are considered as lower fungi, indicates algal original of fungi. So இந்த முக்கியமான வகைப்பாடுல வந்து நாம பார்க்க போற அந்த சைகோமைசிட்டிஸ் அப்படின்றதுல என்னென்ன ஸ்பீஷிஸ் ஓட அமைப்புகள்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஊமைசிட்டிஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, நெக்ஸ்ட் ஒன் கைட்ரியோமைசிட்டிஸ் அண்ட் சைகோமைட்ரிசிஸ் ஃபங்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைகோமைசிட்டிஸ் குரூப்ல அடங்குறாங்க. The next one, the Alexander. Some scientist name is called first one Constantin J. Alexophos and Charles W. Mimsy in the year 1979 proposed the classification of fungi in a book entitled Introductory of Mycology. So Constantin J. Alexophos and the Charles W. Mimsy அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்காலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு புக்ல ஃபங்கையை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. So next one, they classified fungi into 3 division, namely, so இந்த சயின்டிஸ்ட் கொடுத்த அந்த புக்ல ஃபங்கையை வந்து 3 கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் Gymnomycota,
second one masticomycota, and third one ammasticomycota. So first ல வந்து பாத்தீங்கன்னா 4 டிவைட் பண்ணாங்க. பட் இந்த கான்ஸ்டின் ஜே அலெக்சோபோலஸ் அண்ட் சார்லஸ் டபிள்யூ மிம்சி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பங்கைய 3 டிவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் gymnomycota, second one masticomycota, and third one ammasticomycota அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. So they are 8 subdivision, 11 classes and 1 from classes and 3 from subclasses in the classification proposed by them. So இவங்க கொடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 8 சப்டிவிஷன் இருக்கு, அதுல 11 கிளாஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 சப் கிளாஸஸா டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கிளாசிபிகேஷன்ல ஸோ நெக்ஸ்ட் ஒன் the salient features of some of the classes. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் சில கிளாஸஸ்ல இருக்கிற salient features என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் oomaicities, Sycomycetes, Ascomycetes, Basidiomycetes and Deuteromycetes. இந்த குரூப்ல இருக்கிற ஃபங்கையோடைய பொதுவான பண்புகள் salient features வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் we discuss with oomaicities. What is oomaicities? Cenocytic mycelium is present. So cenocytic na hyphae நடுவுல செப்டே ஃபார்மேஷன் இருக்காது. So அந்த டைப் ஆஃப் mycelium வந்து இந்த oomaicetesல present ஆயிருக்கும். The cell wall is made up of glucagon and glucose. இந்த myceliatoட cell wallல வந்து glucagon and cellulose present ஆயிருக்கும். Zoospores with 1 brooch and 1 tinsel flagellum is present. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன டைப் ஆஃப் flagellum பிரசன்டா இருக்குன்னா brooch and tinsel டைப் ஆஃப் flagellum பிரசன்ட் ஆயிருக்கும். Sexual reproduction is oogamous. So oogamousல வந்து பாத்தீங்கன்னா sexual type of reproduction present ஆயிருக்கு. So example albugo. So first oomaicities. oomaicetesல cenocytic mycelium present ஆயிருக்கும். இதோட செல் வால் வந்து பாத்தீங்கன்னா glucagon and cellulose present ஆயிருக்கும். இதுல வந்து zoospore அப்படின்ற ஸ்போர்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து 2 flagellum இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா whipless and another one tinsel type of flagella present ஆயிருக்கும். இந்த oomaicites group of fungiல sexual reproduction present ஆயிருக்கு. So the best example albugo அப்படின்ற fungus. So next we discuss with Sycomycetes. So Sycomycetes ஓட characters. First one, most of the species are saprophytic and live on decaying plants and animal matters in the soil. So the Sycomycetes plants எல்லாமே saprophytic. saprophyticனா மட்குண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இறந்து போன பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்து மக்க வச்சு அதுல இருந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் கால்டு saprophytic. Some leads parasitic life. சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணியா கூட வாழறாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எண்டமாப்டெரோ அப்படின்ற ஹவுஸ் ஃபிளைல வாழக்கூடிய, அதாவது வீட்டுல இருக்க ஈல வாழக்கூடிய எண்டமாப்டெரோ அப்படின்ற ஃபங்கஸ் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பிரெட் மோல்ட் ஃபங்கை. ஸோ செகண்ட் வந்து ரொட்டி மேல வளரக்கூடிய ஃபங்கை. எக்ஸாம்பிள் மியூக்கர் அண்ட் ரைசோபஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கோப்ரோஃபிலிஸ் ஃபங்கை. ஃபங்கை grow on dung. சாணத்தை மாட்டு சாணத்துல வளரக்கூடிய ஃபங்கை வந்து இதுக்கு இன்னொரு வகையான எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பைலோபோலஸ் அப்படின்றது இந்த குரூப்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இதுதான் வந்து மாட்டு சாணி மேல வளரக்கூடிய ஃபங்கஸ். நெக்ஸ்ட் ஒன் the mycelium is branched and cenocytic. ஸோ இந்த மைசிலியம் வந்து பிரான்ச்டாவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பிளஸ் அதுல வந்து சீனோசைட்டிக் பலக்கரு உட்கரு நிலை, அதாவது நடுவில் வந்து செப்டம் ஃபார்மேஷனா இல்லாம நியூக்ளியஸ் எல்லாம் குரூப்பா இருக்கு. தட் இஸ் கால்டு சீனோசைட்டிக் மைசிலியம். The next point, fourth point, asexual reproduction by means of spores produced in sporangia. ஸோ இதுல வந்து ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் டைப். ஸோ இதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பொரான்ஜியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், sexual reproduction is by the fusion of gametangia with the result in thick walled zygospores. ஸோ இதுல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கெமட்டாஞ்சியல் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இதுல வந்து என்ன ஸ்போர்ஸ் உருவாகும்னா ஜைகோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இட் ரிமைன்ஸ் டார்மன்ட் ஃபார் லாங் பீரியட். ஸோ இந்த பால் இனப்பெருக்கத்துல உருவாகக்கூடிய அந்த ஜைகோஸ்போர்களுடைய உறக்கம் நிலை வந்து ரொம்ப நாளைக்கு ஓய்வு நிலையிலே இருக்கும். The zygospore undergoes meiosis and produced spores.
ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து நல்ல உறக்க நிலையில இருந்தா டார்மண்ட் அப்படின்ற உறக்க நிலையில இருந்ததுக்கு அப்புறம் அதுல மியாசிஸ் டிவிஷன் நடக்கும். ஸோ அந்த மியாசிஸ் டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜூஸ்போர்ல இருந்து நியூ ஃபங்கை வந்து பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆக முடியும்.